கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் நாம் இணைந்து இதனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வேத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே, என்னையும் அவ்வேத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆம் ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பின் இயேசுப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் இயேசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மேலான பாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்க பிள்ளைங்க மிகவும் அவளோடு ஆண்டவரே இந்த டிவி முன்பதாக உட்கார்ந்து தேவ வார்த்தையை தியானிக்கும்படியா ஆண்டவரே காத்திருக்காங்கப்பா. ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க ஆண்டவரை, உங்க வார்த்தை வெளிப்படட்டும் அப்பா. விடுவிக்கிறவனுடைய வார்த்தை ஆண்டவரே, வல்லமையை கொடுக்கிறவனுடைய வல்லமை ஆண்டவரே, வல்லமையான வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, நீர் மயப்படுங்கப்பா. உங்க நான் மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரை. தாழ்த்தி கொடுக்கிறோம், துதிக்கான மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நற்கனி கொடுக்கும் திராட்சைக்கொடி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நற்கனி கொடுக்கும் திராட்சைக்கொடி தேவனுடைய வார்த்தையில நம்ம படிக்கும்போது மார்க் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லி கொடுக்கிறார். இயேசு அவர் ஒரு உவமையை சொல்றாரு. மார்க் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தார். 2ஆம் வசனத்துல இருக்கு, மார்க் 12:2. தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவரிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். 3வது வசனம், அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்துல நம்ம படிக்கும்போது அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அவர் சுற்றிலும் வேலி அடைக்கிறார். நம்ம முழு மனுக்குலத்துக்கும் தேவன் அதான் செய்தார். நம்மளாம் அஞ்ஞானிகளா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம், நமக்கு ஆண்டுடைய அன்பை பற்றி தெரியாது, நம்ம அறியல. ஆனா தேவன் தம்முடைய மிஷனரிஸ் அனுப்பி, தேவ பிள்ளைகளை அனுப்பி நம்முடைய மூதாதையர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி செய்து பாவத்தில் இருந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை, மரணத்தின் பிடியில் இருந்த நம்மை, சத்ருவின் கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கத்தக்கதாக இயேசுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்கிறதை தேவ பிள்ளைகள் மூலம் கற்றுக் கொடுத்து நமக்கு இயேசுடைய அன்பை கொடுத்தார். அப்படின்னா அவர் என்ன செய்தாரு? அருமையான ஒரு திராட்சை தோட்டமா அந்த தோட்டத்துல சுற்றிலும் வேலி அடைக்கிறார். ஏன்னா யோபுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு பிரச்சனை நமக்கு தெரியும். அவர் எப்படி சோதிக்கப்பட்டார், சத்ரு மூலம் பிசாசு மூலம்னு தெரியும். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன்னா நீங்க
ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, அந்த பிசாஸ் கேட்குறாரு. என்ன கேட்டாங்க? நீங்கள் யோபுவையும் அவனை சுற்றியும் வேலி அடைக்கவில்லையோ? ஏன்னா அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து தான் பாதுகாக்கிறார். ஏன்னா அந்த வேலி அடைத்து பாதுகாக்கும் போது சத்துரு நம்மை ஆட்கொள்ள அவர் இடம் கொடுக்க மாட்டார். அப்போ பாருங்க, ஒரு தோட்டத்தை உண்டாக்கி வேலி அடைத்து அதை சுற்றிலும் வேலி அடைக்கிறாரு. ஒரு இடம் கூட விடலை. எப்போ நம்ம இயேசுவே இந்த அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ அப்பமே நம்மை சுற்றிலும் அவர் ஒரு வேலி அடைக்கிறார். நம்ம எந்த ஒரு சத்துருவும் தொடாதபடி. பிரியமான தேவ பிள்ளைகளே, ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டுட்டு புறதேசத்துக்கு போயிட்டாரு. இப்போ அந்த பருவ காலத்துல கனி கொடுக்கிற வேலையில அவர் ஒரு ஊழியக்காரரை அனுப்புறாங்க. இவங்க அந்த ஊழியக்காரரை பிடிச்சி அடிச்சு வெறுமையா அனுப்பிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, மார்க் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறு ஊழியக்காரனை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் மேல் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினார். அவனையும் அவர்கள் கொலை செய்தார்கள். பாருங்க, வேறு அநேகரை அனுப்பினான். அவர்கள் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். ஒரே குமாரன். 6வது வசனம். என் குமாரனுக்கு 5 வாரல் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரிடம் சொல்லி கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அவன் தோட்டத்தை மற்றவிடத்தில் ஒப்பு கொடுப்பான் அல்லவா? தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவிடத்தில் ஒப்பு கொடுப்பான் அல்லவா? அப்படி சொல்லிட்டு சொல்றார், வீடு கட்டுறவர்கள் ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கத்தராலே ஆயிற்று, அதனுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது எழுதியிருக்கிறதை வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா? கத்தரா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, பிதாவான நமக்கு கொடுத்தாரு, அந்த பூமியில வந்தாரு. ஆனா அவர் வந்தது எதுக்கு? முழு மனுக்குலத்தையும் மீட்க. அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மட்டும்தான் நம்மை மன்னிக்க முடியும். அதனாலதான் பாவத்தை நீக்க முடியும். ஆனா என்ன செய்தாங்க? எல்லாரும் அவரை சிலுவையில் அறைந்தாங்க இல்லையா? பரபாச விடுதலை பண்ணுங்க, ஒரு கள்ளன், அவனை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி இயேசுவையோ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா அவர் அப்படியே மரித்து போகல. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனாரு. இப்பவும் உயிரோடு இருக்கிறார். நம்மையும் அழைத்துக்கொள்ள அவர் வருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த நாளிலும் நம்ம எல்லாம் அவர் ரட்சித்தாரு, இந்த அருமையான உலகத்துல நம்ம வச்சிருக்காரு. ஆனா இந்த உலகத்துல வாழ்கிற நாளளவும் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம வாழணும். அதுதான் அவருடைய சித்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நம்மை சுற்றி பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஏசப்பாவுக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? ஏசப்பாவுக்கு விரோதமான செயல்களை செய்கிறது நிமித்தம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்கிறது நிமித்தம் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவே அவர் அனுப்பிட்டார் பார்த்தீங்களா, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம. அதுக்கு பிறகு பாருங்க, இன்னைக்கு அவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மிஷினரிஸ் அனுப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு மிஷினரிஸும் படாத பாடுபட்டாங்க. இயேசுவை அறிவிக்க வந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்துல நிறைய கொடுமையாக பாடுபடுத்தப்பட்டாங்க, நிறைய வேதனைகள் அனுபவித்தாங்க. ஆனாலும் அவங்க போட்டுட்டு ஓடவே இல்லை. இயேசுடைய அன்பை தெரிவித்தாங்க. கட்டுண்ட அநேக மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. என்னுடைய வார்த்தையை அறிவித்தது நிமித்தம் அவர்களையும் கொலை செய்தாங்க. நிறைய பேர் மரித்தாங்க இரத்த சாட்சியாக. ஆனாலும் பாருங்க, தேவ பிள்ளைகள் இன்னும் அவனுடைய வார்த்தையை கொடுக்கிறது நிமித்தம் தேசத்திற்கு முழு விடுதலை கிடைத்து கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் சத்துரு இருக்கிறான், கிரியை இருக்குதோ, எங்கெல்லாம் வேதனையோடு மக்கள் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் இந்த வேத வார்த்தையில கேட்கும் போதே தேவன் விடுதலை கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பவும் நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஆனா நம்ம இந்த பூமியில எதுக்கு அனுப்பினா? பரிசுத்தமா வாழ்வதற்கு. எதற்கு அனுப்பினார்? நல்லபடியா அவர் நம்ம இந்த திராட்சை தோட்டத்துல பாருங்க, ஒரு திராட்சை கொடியா நடுறாரு. அவர் சொன்னார், நானே திராட்சை செடி அப்படின்னு சொன்னாரு. நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரத்துல சொல்லுவாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பவுமே ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், ஆண்டவரே என்னையும் சுத்தப்படுத்தும்னு சொல்றீங்களா? ஒருவேளை தேவன் உங்களை இந்த பூமியில ஒரு நோக்கமா நாட்டி இருப்பாரு. ஆனா தேவனுக்காக ஒருவேளை செய்ய முடியாதபடி இவ்வளவு நாள நற்குல திராட்சை ஒரு கனியை கொடுக்க முடியாம ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயலை செய்து, ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம கொஞ்சம் நாமே சிந்திச்சு பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவாராம். ஆனா கொடாது இருக்கிற கனிகளை
செடியை அவர் அறுத்து போடுகிறான்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த கொடியா இருக்கிறோம்? சுத்தமான கனிகளை கொடுக்கிற கனியா இருந்தா அவர் சுத்தமா, நமக்கு நல்ல கனி கொடுக்கிற கொடியா இருந்தா அவர் சுத்தம் பண்ணுவாராம். அதிக கனியை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கும். அநேகம் நினைப்பாங்க, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த கண்ணீர், நான் பரிசுத்தமா தானே வாழ்றேன், நான் ஜெபம் பண்றேனே, ஏசப்பா நான் பிடிச்சிருக்கிறேனே, நான் என்ன கேட்டாலும் அவர் தருவாரே, ஏன் இந்த காரியத்துல மட்டும் எனக்கு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி அநேகர் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்ல இறங்கி விடுறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, சில நேரத்துல அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கும். அந்த முள்ளுக்குள்ள இருக்கிற ரோஜாக்கு பாருங்க, அந்த முள்ளு குத்த குத்த அதுக்கு வலிக்கதான். ஆனா வாசனை அந்த மலர்லேருந்து வீசும்போது எல்லாருக்கும் அந்த ரோஜா மலர் வாசனை பிடிக்கும்ல. பாருங்க, ஒருவேளை நம்மக்கிட்ட ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு சுற்றி இருக்கவங்க ஒருவேளை வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் பார்த்தீங்கன்னா, அதன் மூலம் நீங்க அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா அறுத்து போடு நிலைமையில நம்ம இருக்கக்கூடாது. பாருங்க, அந்த தோட்டக்காரருக்கு சம்பவத்தை நம்ம படிச்சோம். அவர் என்ன செய்தாரு, கனி கொடுக்கும்படி அவர் ஏற்படுத்தினாரு. கனி கொடுக்கல, வந்தவங்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க. கடைசி சொந்த குமாரனை அனுப்பும்போது சொந்த குமாரனையே கொலை செய்துட்டாங்க. போன எல்லாரையும் கொலை செய்யறாங்க. பார்த்தாரு, இனி இந்த திராட்சை தோட்டத்தை வாங்கி வேற நபருக்கு கொடுப்போன்னு கொடுக்குறாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை அனுபவிக்கிறதற்கு, ஆண்டுக்கா வாழ்வதற்கும், இந்த பூமியில இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பெறணும் என்கிறது நம்ம ஆண்டுடைய ஆசை. இந்த உலக வாழ்க்கையில போராட்டம் உண்டு. மாம்சம் இருக்கும் வரைக்கும் அதற்கு நோவு இருக்கும். போராட்டம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன தேவன் ஆண்டவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உபத்திரவம் இருக்கலாம். உபத்திரவம் இருந்தோன்னே எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை கொடுக்குறான்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமான செயலை நாம் செய்து விடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஏதாவது ஒரு உபத்திரவத்துல இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருக்காக எழுந்து நிற்கிறது நிமித்தம், நீங்க பரிசுத்தமாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்தது நிமித்தம், உங்க வேலை ஸ்தலங்கள்லயோ இல்ல வீட்லயோ இல்ல படிக்கிற ஸ்தலங்கள்லயோ இல்ல ஏதோ நிலைமையில நீங்க துக்கப்படுத்தப்படுறீங்க, பரிசுத்தமா வாழ்கிறது நிமித்தம் இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்க அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் உங்களை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா கனியை கொடுக்காவிட்டால் என்ன சொல்லியிருக்கு, அவர் அதை அறுத்து போடுகிறாராம். அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு 4ஆம் வசனம், யோவான் 15வது அதிகாரம் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நற்குல திராட்சை கனி கொடுக்கணும் அப்படின்னா இயேசுவில் நிலைத்திருக்கணும். இயேசுவில் நிலைத்திருக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி யோவான் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. அப்ப என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, படிச்சு பாருங்க, யோவான் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ற சொல்றாரு. கற்பனைகள் அவர் சொன்னாரு, பிதாவிடத்துல முதல்ல உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசின்னு 2வது சொன்னார். முதல்ல சொன்னாரு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னாரு. 2வது நீ உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசின்னு சொன்னாரே. அப்போ அவர் என்ன சொன்னார், அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. நிறைய வார்த்தைகள் நம்ம படிக்கிறோம். பவுல் எழுதின அந்த 14 நிருபங்கள்லையும் நிறைய வார்த்தைகளை குறித்து இயேசு கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், இயேசுடத்துல நம்ம எப்படி அன்பு கூறணும், எப்படி மாம்ச கிரியில விடணும்னு சொல்லி மிக தெளிவா சொல்லியிருப்பாரு. கசப்பு வேண்டான்னு சொல்லியிருப்பாரு, கோபம் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு, எரிச்சல் வேண்டான்னு சொல்லுவாரு, பகையோடு இருக்க வேண்டான்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். அவருடைய கற்பனை கை கொண்டு இயேசுவோடு நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்ம நற்குல திராட்சை கனிகளை கொடுக்க முடியும், நற்குல திராட்சை செடியா இருக்க முடியும். இந்த திராட்சை தோட்டமாகி இந்த உலகத்துல தேவன் நம்மை அனுப்பி இயேசு ஒரு திராட்சை, அவர் சொன்ன நானே செடி நீங்கள் கொடிகள்னு சொன்னாரு. அப்போ அந்த செடி கொடியில் நிலைத்திருக்கலன்னா நீங்க கனி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப எப்பவும் நாமும் இயேசுவோம் அந்த ஒரு எண்ணம் இருக்குதா? இயேசு நம்ம கூடவே இருக்கிறார் தெரியுமா? அவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது தெரியுமா? கர்த்தருடைய 7 கண்களும் பாருங்க, அந்த செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்க நூலை பார்த்துன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். அப்போ நம்ம எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்மோடு உலாவ விரும்புகிறார். ஆதாம் ஏவாளை தோட்டத்துல படைச்சார், அவர்களோடு உலாவ விரும்பினார். இந்த காரியத்தை நீ செய்யாதன்னு சொன்னாரு. அந்த பாவத்தை செய்த நிமித்தம் தேவனோட உறவாட முடியல. அந்த உறவாட நிலைமையிலே நான் விழுந்து போனா நம்ம பாக்குறோம். அது நிமித்தம் அந்த முதல் முழு மனுக்குத்திற்கும் பாவம் வந்ததுன்னு பாக்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தும் கூட அநேக வேளைகள்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறது நிமித்தம் பாருங்க, அநேக நேரத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாமே இழந்து விடுகிறோம், நாமே தேவனை விட்டு தூரம் போய் விடுறோம்.
அவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப அவரில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவர் சொன்னாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் சொன்னாரு. பாருங்க, அவர் சொன்னாரு, என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நினைத்திருங்கள். நீங்கள் ஒரு அன்பா இருக்கணும், அதுதான் என்னுடைய கற்பனைன்னு சொல்லி அழகா சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு ஒருவன் தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றும் இல்லை. எவ்வளவு அன்பா இருக்காரு, எவ்வளவு அன்பா இருக்காரு. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15:16 நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். இப்ப கனியில நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நீ கனி கொடுங்கன்றார். அப்ப எப்படி கனி கொடுக்க முடியும்? அவர் நிலைத்திருக்கணும். அவங்க நிலைத்திருக்கணும் என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும் என்ன செய்யணும்? நம்மை முழுதுமே இயேசுடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏசாயாவுல இதே மாதிரி நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நம்ம என்ன பழம் கொடுக்கிறோம்? நற்குல திராட்சை கனியா இருக்கிறோமா, இல்ல கசப்பான பழத்தை கொடுக்கிறோமா? கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்குறீங்களா? அவர் சுத்தம் பண்றதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் சொல்றாரு. அதே தான் நீங்க மார்க் 12 படிச்சீங்கல்ல. மார்க் 12 நம்ம இப்போ தியானிச்சோம் பாத்தீங்களா? அதே பகுதி தான் இங்க வருது. அதே போலதான் இங்கேயும் வருது. என்ன செய்யறாரு பாத்தீங்களா? வேலி அடைச்சிடாரு. அந்த கற்களை எல்லாம் பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நடுறாரு. இப்ப நற்குல திராட்சை கனி நம்ம கொடுக்கணும் பாருங்க. நற்குல திராட்சை கனி நம்ம கொடுக்கணும். அதுல ஆலையை உண்டு பண்ணி நல்ல பழங்களை தரணும் காத்திருந்தாராம். கசப்பான பழங்களை தந்ததுனால அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு நம்மை பார்த்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரை குறித்து அவர் சொல்றார். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கேன். அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போ, அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகள், ஆனா தேவன் நமக்காக மரித்தார், நமக்காக ஒரு உயிர்த்தார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவிட்டு. பிரியமான தேவ பிள்ளை, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம கசப்பான பழங்களை கொடுக்கிறோமா? நற்குல திராட்சை கனியை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அவர் சொன்னாரே, என்னை நிலைத்திருங்கள் சொன்னாரு. நம்மை நாமே ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? அவர் நாம் எப்படியோ இருந்தோம் பாருங்க. நம்ம வேதத்துல நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா, எபேசியர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எபேசி 2வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நம்ம எப்படி இருந்தோம், ஆனா எப்படி இருந்த நம்ம இயேசு தேடி வந்தார் சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம், எபேசி 2வது அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலு காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்றார் எபேசியர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப முன்னால எப்படி இருந்தீங்க, ஆனா இப்ப எப்படி இருக்கீங்க? கற்கள் எல்லாம் பொறுக்கிட்டாரு, சுற்றி வேலை அடைச்சிட்டாரு, பாதுகாப்பா வச்சிருக்காரு. நம்ம வேலை என்னன்னா அவரோடு உறவாடுகிறது. தோட்டத்துல அழகா எல்லாம் செய்து வைத்தாரு. ஏதேன் தோட்டத்துல அவருக்கு வேலை, அவருடைய தன்னுடைய பிள்ளைகளோடு உறவாட வருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில கசப்பு மட்டும்தான் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அர்ப்பணிப்பீங்களாப்பா? என்னை உங்க கருத்துல கொடுக்குறான்ப்பா. என்ன வாழ்க்கையில நீங்க அற்புதம் தான் செய்றீங்கப்பா. கல்லெல்லாம் பறக்கி எடுத்துட்டீங்க, என்ன நீங்க அழகா படைச்சீங்க, இந்த பூமியை எனக்கு கொடுத்தீங்க, இதுல வாழும்படி வச்சீங்க.
ஆனா நான் தான் தூரமா போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத கனி கொடுக்கிற யாராவது இருந்தீங்கன்னா, ஒருவேளை சோர்வோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, ஆண்டவரேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இசப்பா, என்ன உங்ககிட்ட கொடுக்கிறேன்ப்பா. அவர் சொன்னாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவுன்னு சொன்னார். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த பூமியில சிருஷ்டித்த ஒவ்வொரு பேரை குறித்தும் இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பூமியில தேவன் யார் யாரெல்லாம் அனுப்பி இருக்கிறாரோ ஒவ்வொரு பேரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு பேரும் என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்க அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணு, என்னில் நிலைத்திருங்கள் சொல்றாரு. நீங்க என்னில் நிலைத்திருந்தாதான் நீங்க கனி கொடுக்க முடியும். நீங்க என்னில் நிலைத்திராவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பீங்களா? உங்களை தேவ சமூகத்துல அர்ப்பணிப்பீங்களா? இசப்பா, நான் என்ன உங்க கரத்துல கொடுக்குறேன்ப்பா. ஒருவேளை நான் இது வரைக்கும் கசப்பான பழத்தை கொடுத்தேன்னா, ஆண்டவரே, இந்த நாள் முதல், இந்த நேரம் முதலப்பா, நான் உங்களுக்காக நற்குல திராட்சை கனிகளை கொடுக்கிற மகளாக, மகனாக என்ன மாட்டுங்கப்பா, என்னை உங்க கரத்துல கொடுக்கேன்னு சொல்லி கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்பீங்களா? நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். இசப்பா, ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இனிமே நான் கசப்பு பழம் தரக்கூடாதப்பா. நீங்க விரும்புற கனியை கொடுக்குற பிள்ளையாக ஆண்டவர், நீங்க என்ன சுத்தம் பண்றதை நான் புரிந்து கொண்டு உங்களை மட்டும் நான் பற்றி கொண்டிருக்கணும்ப்பா. என்ன தேவ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அக்னி சூளையில போட்டாங்க. ஆனால் அவர்கள் தேவனை பற்றி கொண்டாங்க. அவர்களுக்கு உபத்திரவம் வந்தது. அவருடைய பரிசுத்த நிமித்தம் ஒரு உபத்திரவம். இவங்க எப்படியாவது இந்த பொற்சிலையை வணங்கணும்னு சொல்லி அதை பணிந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. ஆனா இவங்க சொன்னாங்க, நாங்க ஆண்டவர் மட்டும்தான் நோக்கி பார்ப்போம்னு சொல்லி அவங்க ஆண்டவர் நோக்கி பார்த்தது நிமித்தம், அவங்க சொன்னதை கீழ்ப்படியாதது நிமித்தம், இயேசுவை நோக்கி பார்த்தது நிமித்தம் அந்த தீச்சூளையில போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்க எங்கள் தேவனை மட்டும்தான் நாங்க வணங்குவோம், எங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம்னு சொல்லி ஆண்டவர் மட்டும் நோக்கி பார்த்தாங்க. அதனால என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு வந்த உபத்திரவத்துல பாருங்க, அந்த நேரத்துல அவங்க அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்றா நம்ம பார்த்தோமே. அவர்களை பாருங்க, தேவன் வந்து அந்த அந்த தீச்சூளையில 4ஆவதாக அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ராஜா சொல்றாரு, என்னங்க 3 பேரை தான் நான் போட்டோம், 3 பேரை தான் நான் போட்டோம், கட்டி கொண்டு போனவர்களுக்கு கூட அந்த அக்கினி அவித்து விட்டது. ஆனா அதுல 4வது ஒரு நபர் நிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து அவங்களோடு நிக்கிறார். அவங்களுக்கு விடுதலை கொடுத்தது நாம் பார்க்கிறோம். அதே போலதான் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சில உபத்திரவம், சில வேதனை, சில துன்பம் உங்களை ஒருவேளை வாட்டி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பாருங்க, அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் உங்களை சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, யோவான் 15:16 நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை கொடுக்கும்படிக்கும் நீங்க நிலைத்திருக்கும்படிதான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொன்னாரு. ஏன்னா அவர் சொன்ன, என்ன நிலைத்திருங்க. நம் அருமையான வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இந்த செழிப்பான மேட்டிலே இருந்த அந்த திராட்சை தோட்டம் நல்ல கனி கொடுக்கும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. ஆனா அது கசப்பான பழம் தந்ததுனால எவ்வளவோ வேதனைப்பட்டார்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 1ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமலும் இருக்குது. ஏன்னா கசப்பான பழங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் நல்ல பழம் கிடைக்கும், நல்ல கனி கிடைக்கும்னு காத்திருந்தாரு. அவர் வருத்தப்படுறாரு. பாத்தீங்களா, ஏசாயா தீர்க்கதரிசியில அந்த புஸ்தகத்துல 1ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம், மாடுக்கு கூட தன்னுடைய எஜமான தெரியும், கழுதைக்கு தன் ஆண்டவனை முன்னணைக்கிறான், என்னுடைய ஜனங்களுக்கு என்ன தெரியலன்னு சொல்லி அவர் எவ்வளவு துக்கப்பட. அவர் சொல்றாரு, இன்னும் நீங்களே நடிக்கப்பட வேண்டும். ஏசாயா 1ஆவது அதிகாரம் 5ஆம் வசனம், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது சொல்லி துக்கப்படுறார். அவர் அந்த செழிப்பான அந்த திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அழகா கனி கொடுக்கும் காத்து நம்மை குறித்து அவருக்கு அதாங்க நோக்கம். இந்த பூமியில் நம்மை உருவாக்கினார், நம்ம அவருக்காக நல்ல கனிகளை கொடுப்போம் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்ததுன்னு சொல்லி ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, ஏசாயா 1ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம், உங்கள் தேசம் பாழா இருக்கிறது,
உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். பாருங்க, ரொம்ப துக்கப்படுறாருல்ல. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாருங்க, திராட்சை தோட்டத்துல ஒரு குச்சி போல என் பிள்ளை இருக்குன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 1வது அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா கர்த்தரை நிலைத்திருக்கணும். கர்த்தர் நிலைத்திருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகள், அவர் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் சொல்றாரு. விதவையின் வழக்கையும் விசாரி. அவர் உங்கள் பாவங்கள் சிவேறின் இருந்தாலும் உறந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். அவர் சொல்றாரு ஏசாயா 1:19, நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, கசப்பான பழத்தை நம்ம கொடுத்தோம்னா நம்முடைய நிலைமை என்ன? தேசத்தின் நன்மையை புசிக்கணும்னா மனம் பொருந்தி செவி கொடுங்க அப்படின்றாரு. கர்த்தரை நிலைத்திருக்க விரும்புகிறார். அவருக்கு பிரியமில்லாத குணம் வேண்டாம். நம்ம அர்ப்பணிக்கலாமா? அன்பளே சுராஜாதி ராஜாவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. நீங்க எல்லா ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஈசப்பா, எங்களை நற்குல திராட்சை கொடியாக ஆண்டவரே நீங்க திராட்சை தோட்டத்துல வச்சிருந்தீங்கப்பா ஆண்டவரே. ஆனா நாங்க இன்னைக்கு ஆண்டவரே நற்குல கனி கொடுக்கலப்பா, கசப்பான பழங்களை கொடுத்துருக்கோம்ப்பா. எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தோன்னு கேட்பீங்களா? ஒருவேளை நீங்க நல்ல கனி கொடுக்கறவங்களா இருந்தா இன்னும் என்ன பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. ஒருவேளை நல்ல கனி கொடுக்க முடியாதவங்க, ஒருவேளை அதிக கனிகளை தேவன் கொடுக்கும்படி சுத்தம் பண்ணும் போது சில போராட்டங்கள் உத்திரத்துல இருக்கிறவங்க, ஆண்டவரே இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணோன்னு கேளுங்க. ஒருவேளை கசப்பான பழத்தை கொடுக்கிறோமா, கர்த்தர் நிலைத்திருக்காம இருக்கிறோமா, ஆண்டவரே உங்களை நிலைத்திருந்தா மட்டும்தான் நான் கனி கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே என்னை நிலைத்திருங்கள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை நிலைத்திருந்தாதான் கனி கொடுப்பீர் சொன்னீங்களா ஆண்டவரே. என்னையும் அப்படி கனி கொடுக்கிற மகளாக மாற்றும் சொல்லுவீங்களா? ஜெபிக்கலாமா? அன்புலே சுவாமி, இந்த வேலையில் உடைய பிள்ளையுடைய பாத்துல வந்திருக்காங்க ஆண்டவரை. அப்பா ஆண்டு நீங்க விரும்புகிற கனி கொடுக்கிற பிள்ளைகளாக உங்களை இழைத்திருக்கிற கிருபையை கொடுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு பேரையும் அன்பு கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரை. உண்மை நோக்கி அப்பா இன்று கெஞ்சிரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவே நீர் அதிசயத்தை செய்யும்படியா, நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியா, கசப்பை மாற்றும்படியா ஆண்டவரே. உபத்திரவங்கள்ல போராட்டங்கள்ல கண்ணீர்ல இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற காரியத்தில் அதிசயத்தை செய்து இயேசுவே அவர்கள் நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியா, அற்புதங்கள் நடக்கும்படியா, யோவான் 15:16 கர்த்தாவே அவர்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதங்கள் நடக்கும்படியா, அவர்கள் கனியிலே ஆண்டவரை கொடுக்கிற பிள்ளைகளாக உண்மை நிலைத்திருக்கத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு பேரையும் பயன்படுத்தும்படியா. இசப்பா கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா, ஆண்டவரை கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியா உடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரை. இதனால் வந்த கன மகிமை துதி எல்லாம் உங்களுக்கு மட்டும் செலுத்துறேன் இயேசுப்பா. இயேசு மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,